அங்கே அந்த நேரத்தில் எனக்கு இருந்தது ஒரு 2-2.5 ஏக்கர் தான் அந்த இடத்துல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 2-3 வருஷம் 96 ஆரம்பித்து 98 99 2.5 ஏக்கர் குட்டை போட்டு ஓரளவுக்கு நல்லபடியாக தொழில் நடத்தி வந்தேன். அதுக்கப்புறம் மேலே மேலே இந்த தொழில் மேலே உள்ள ஆவா எனக்கு அடங்காமல் பக்கத்தில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படி இப்படி ஒரு ஏக்கரா பக்கத்தில் வாங்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு 15 ஏக்கருக்கு அளவுக்கு நான் பண்ணை போட்டு இந்த நன்னீர் இறால் வளர்ப்பு செய்து வரேன். இந்த தொழில் வந்து பக்கத்தில் யாருக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் இயற்கை சுற்றுப்புற சூழல் பாதிப்பு இல்லாமல் மக்களுக்கு ஒரு புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு அருமையான இயற்கையான உணவுப் பொருள் கொடுக்குற மாதிரியாகவும் நமக்கு வந்து ஒரு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அந்நிய செலவு நம்ம நாட்டுக்கு வர மாதிரியாகவும் எல்லா விதத்துலையும் பார்த்தா இந்த தொழில் வந்து நாட்டுக்கும் சரி பிறந்த ஊருக்கும் சரி பிறந்த நாட்டுக்கும் சரி நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த தொழில் செய்யறதுக்கு அதிகப்படியான லேபர் பிரச்சனை இல்லாமல் சொந்த உழைப்பிலேயே வந்து இப்போ ஒரு 10 ஏக்கர் பண்ணைனா கூட நம்ம சொந்த உழைப்பில் ஒரே ஆள் கூட நிர்வகிக்க பண்ணக்கூடிய ஒரு சொந்த சுய தொழில். இந்த தொழிலில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் செய்யக்கூடியது. அதனால் இந்த தொழில் வந்து எல்லாரும் செய்யணுன்ற ஆசையில் நான் மேலே மேலே வந்து அந்த 96லேருந்து கிட்டத்தட்ட இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அது சார்ந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சேர்த்த மாதிரியா கிட்டத்தட்ட என்னை பார்த்து ஒரு 150 ஃபார்மரு இந்த கடந்த 15-16 வருஷ காலத்தில் 150 ஃபார்மர் இந்த தொழிலில் வந்து என்னை பார்த்து பாண்டு போட்டு எல்லாருக்கும் ஐடியா கொடுத்து ஒவ்வொருத்தர பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய பண்ணைக்கு வந்து எத்தனையோட்ட அவங்க விவசாயத்துறை தமிழ்நாடு விவசாயத்துறையும் மத்திய கடல் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் பல விழிப்புணர்ச்சி கருத்தரங்கு மீட்டிங்லாம் இங்கே நடத்தி மக்களை கூட்டின்னு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மக்கள்லாம் வர வச்சு அப்படி கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே பண்ணையாளர்களை ஒரு 500 ஹெக்டேர் அளவுக்கு இன்றைக்கி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 500 ஹெக்டேர் அளவுக்கு 150 ஃபார்மர்ஸ் பண்ணையாளர்கள் உருவாக்கி எல்லாம் இந்த நன்னீர் இறாலும் மீன் வளர்ப்பு செய்து வரோம். அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு தொழிலாக இருந்து இந்த தொழில் காலப்போக்கில் முதல் ஆரம்பத்தில் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 ஏக்கர் அளவுக்கு மினிமம் ஒரு 5 ஏக்கர் இருந்தனாக்கா ஒரு ஏக்கரில் நர்சரியும் 5 ஏக்கரில் 4 ஏக்கரில் வளர்ப்பு குட்டையும் போட்டுக்கணும். அது முதல்ல அந்த நர்சரி நம்ம வளர்ப்பு குட்டையை நர்சரி அதாவது நாற்றங்கால் நல்லா வந்து உழுது சுத்தம் பண்ணி நல்லா 4 பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு 4 பக்கம் கரை அமைத்தி அதுக்கு தண்ணி வெளியே போகக்கூடிய வடிவு பகுதி ஏற்பாடு பண்ணி மேலே வந்து தண்ணி பம்ப் பண்ணுறதுக்கு பைப் லைனிங் பண்ணி தண்ணியுடைய மண்ணோடைய பிஹெச் லேபில் கொடுத்து மண்ணுடைய பிஹெச்சை டெஸ்ட் பண்ணி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணியினுடைய தரத்தை டெஸ்ட் பண்ணி இந்த தொழிலில் முதல்ல வாட்டர் டெஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த நாற்றாங்கால் போட்டு நாற்றாங்கால் நல்லா வேர்க்கடலைக்கு எப்படி நாற்றாங்கால் பதப்படுத்துமோ அந்த மாதிரி உழுது மண் பரிசோதனைக்கு தகுந்த உரம் அதாவது சுண்ணாம்பு டோலமைடு அக்ரிலைம் அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி இடுபொருள் போட்டு மண்ணோடைய பிஹெச் லெவலில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மோட்ரு தண்ணியை பம்ப் பண்ணணும். மோட்ரு வச்சு நாற்றாங்கால் தயார் பண்ணும்போது இறால் குஞ்சு வளர்கிறதுக்கு அந்த தண்ணியில் வந்து பிளான்ட் அண்ட் டெவலப் பண்ணணும். அந்த பிளான்ட் அண்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நாற்றாங்காலில் ஜூஸ்ன்னு ஒன்று அதாவது ஈஸ்ட்டு வெல்லம் புண்ணாக்கு தவிடு கடலை புண்ணாக்கு மைதா மாவு இவையெல்லாம் சேர்த்து ஈஸ்டா கூட சேர்ந்து எல்லாத்தையும் வந்து 48 மணி நேரம் ஒரு 200 லிட்டர் தண்ணியில் அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதை வந்து 48 மணி நேரம் கழிச்சு அந்த 200 லிட்டர் தண்ணியை 100 லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்து அந்த பாண்டில் ஒரு டப்பில் போட்டு ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணி ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு மறுபடியும் 12 மணி நேரம் கழிச்சு அந்த 200 லிட்டரில் 100 லிட்டர் ஸ்ப்ரே பண்ண மீதி 100 லிட்டர் எடுத்து 2வது நாள் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி இந்த ஜூஸை 100 லிட்டர் அடிச்சுட்டு மீதி 100 லிட்டர் அந்த பாண்டு வாட்டரை ஃபில் பண்ணி அப்படியே 200 லிட்டர் மறுபடியும் ஊற வச்சிடணும். 12 மணி நேரம் கழிச்சு அந்த 12 மணி நேரம் கழிச்சு இன்னொரு 200 லிட்டரில் ஒரு 100 லிட்டர் எடுத்து அந்த தண்ணியில் எடுத்து அப்ளை பண்ணணும். மறுபடியும் அந்த 100 லிட்டர் தண்ணி பேலன்ஸ் இருக்கும். அதில் இன்னொரு 100 லிட்டர் தண்ணியை சேர்த்து 3வது 12 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அது 3வது ட்ரிப்பு அந்த மொத்த தண்ணியை எடுத்து 3வது ட்ரிப்பு அடிச்சு அடுத்த ஒரு 12 மணி நேரத்தில் தண்ணியில் பிளான்ட் டெவலப் ஆகி கரெக்டாக இளம் பச்சை கலரில் தண்ணியுடைய கலர் மாறும். அந்த மாதிரி மாறின பிறகு அந்த தண்ணி எடுத்து பிஹெச் செக் பண்ணாக்கா 7.5லேருந்து 8.5 பிஹெச் லெவல் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அந்த இளம் கலர் வந்துச்சுனாக்கா நம்ம நாற்றாங்கால குஞ்சு ஏற்றாந்து இருப்பு செய்யறதுக்கு நல்ல உகந்த நேரம் நல்ல நிலைமையில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அதுக்கு பிறகு PL8 PL10 12 ஸ்டேஜில் நர்சரியில் இருந்து சீடு கொண்டு வந்து அந்த சீடை எடுத்தாந்து நல்லா சீடு எடுத்தாந்து ஸ்டாக் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நல்லா வெயில் அதிகமாக இல்லாத நேரத்தில் வெயில் மாலை வேலை நேரத்தில் அந்த சீடை ஸ்டாக் பண்ணி எடுத்தாந்து அந்த சீடை அவங்க பேக் பண்ணி கொடுக்கும்போது அந்த கவர் எடுத்து வந்து மினிமம் ஒரு
15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த கவரை அந்த பாண்ட் வாட்டரில் போட்டுடணும். போட்டுட்டா அந்த வாட்ரு கவரில் தண்ணியும் பாண்ட் வாட்டரும் அதனுடைய டெம்பரேச்சரும் ஒரே ஈவன் ஆகிடும். அதுக்கு பிறகு ஒரு 15 அல்லது 30 நிமிஷம் கழிச்சு ஒவ்வொரு கவராக பிரித்து அந்த கவரை ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையால் இன்னொரு கையால் தண்ணி மொண்டு அதில் விட்டு தண்ணியினுடைய ஒரு 2 லிட்டர் தண்ணியில் நம்ம தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி மேலே கலந்தோம்னாக்கா தண்ணியோட உப்புத்தன்மை ஈவன் ஆகிடும். தண்ணியை வந்து அந்த பாக்கெட்டில் ஒரு 2 லிட்டர் தண்ணி இருக்கும். அந்த 2 லிட்டர் தண்ணியோட பாண்ட் வாட்டர் ஒரு லிட்டர் தண்ணியாக எடுத்து ஆட் பண்ணோம்னாக்கா கரெக்டாக வந்து அதனுடைய உப்புத்தன்மை சமமாகிடுச்சுனாக்கா இருப்பு செய்கிற குஞ்சினுடைய இருப்பு சதவீதம் பிழைப்புத்திறன் வந்து சமமாக ஓரளவுக்கு நமக்கு 100க்கு 90%, 95% அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும். ஏன்னா வந்து இது அந்த நாற்றங்காலில் சீடை தந்து ஸ்டாக் பண்ணி இது பண்ணுறது தான் முக்கியமான ஒரு வேலை. நாற்றங்காலில் சீடு ஸ்டாக் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. அந்த வந்து பொறுப்பாக ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி நல்லபடியாக நம்ம பண்ணோம்னாக்கா நமக்கு எடுத்துன்னு வர சீடோடைய பிழைப்பு இருப்பு பிழைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும். 100 சீடு எடுத்துன்னு வந்தாக்கா மினிமம் 90-95% நமக்கு சர்வையில் கிடைக்கும். ஏன்னா அது பிரகாரம் போட்டு 60 நாள் அந்த நாற்றங்கால் குளத்தில் அந்த தீவனம் போட்டு அதுக்கு ஸ்டார்டர் 1 ஸ்டார்டர் 2ன்னு ஸ்டார்டர் 1 முதல்ல ஒரு 30 நாளைக்கு ஸ்டார்டர் 1 தீவனம் போட்டு 3 வேளை போடணும். போட்டணும் 3 வேளை போட்டு அதுக்கப்புறம் 3 நாளைக்கு பிறகு ஸ்டார்டர் 2 தீவனம் 2வது நம்பர் தீவனம் மாட்டணும். அப்படி மாற்றி 60 நாள் 55 நாள்லேருந்து 60 நாள் அந்த குளத்தில் தீவனம் போட்டு இட்டு வளர்க்கும்போது 3லேருந்து 5 கிராம் 60வது நாளில் 3லேருந்து 5 கிராம் சைஸ் நமக்கு இறால் குஞ்சு கிடைக்கும். இந்த நன்னீர் இறால் குஞ்சுல நாற்றாங்கல் இருப்பு செய்யும்போது அதுக்கு மறைவிடம் வந்துட்டு இந்த தென்னை ஓலைகளை ஒரு அரை ஏக்கர் நர்சரி பாண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 தென்னை ஓலைகளை தரையில் படாத தண்ணிக்கு மேலேயும் தெரியாத அளவுக்கு 2 கொம்பு தண்ணியில் நட்டு மறைவிடம் தண்ணியில் நடு மையத்தில் 3 அடி தண்ணி தான் 1.5 அடி தண்ணியில் அந்த மறைவிடம் அது கட்டினாக்கா அந்த சீடு இறால் குஞ்சுங்க அந்த ஓலையினுடைய செஞ்ச ஃபஸ்ட்டு பிளான்ட்டை வந்து ஓலையில் தான் பிடிக்கும். ஓலையில் பிடிச்சி அந்த ஓலையில் பிளான்ட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கும் அது மோல்டிங் ஆகிறதுக்காக அது மறைவிடம் போலையும் செயல்படும். அதனால் அந்த நாற்றங்களில் மறைவிடத்துக்காக இந்த தென்னை ஓலை பயன்படுத்தி குஞ்சினுடைய இருப்பு வந்து எந்த விதமான குறையாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இந்த மறைவிடம் அவசியம்.